வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து நாளொரு நற்சிந்தனை. ஜனவரி 8 அன்று இன்றைய சிந்தனை. இயற்கையிலே தியாகிகள். இயற்கையிலே தியாகிகள் என்றால் நம் நாட்டின் பண்பாடின்படி இயற்கையிலே பெண்கள் தியாகிகள் என்று கூறுவார்கள். ஏனென்றால் அவர் பிறந்த வீட்டை விட்டு, தாய் தந்தை உறவினர்கள் சொந்த வீட்டை விட்டு கணவனின் வீட்டு வரும்போது துறவியாக வருகின்றார்கள். திருமணமாகி பெண்கள் கணவன் வீட்டுக்கு போன பின்பு கணவன்மார்கள் பெண்களை மதிக்க வேண்டும். பழைய காலத்தில் பெண்கள் மனைவியாக மட்டும் போற்றுகின்றனர். அவர்களுக்கு எந்தவித சலுகையும் இல்லாமல், எந்த ஒரு சுதந்திரம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த காலத்தில். இந்த காலத்தில் அப்படி இல்லாமல் பெண்களுக்கு மதிப்பு கொடுத்து வாழ்கின்றார்கள். ஆண் மக்கள் பெண்களையே ஒரு தாயாகவும் குழந்தையாகவும் போற்றி வாழ்கின்றார்கள். அதே போல் மனைவிக்கும் சுதந்திரம் கொடுத்து அவர்கள் மதிப்பு கொடுத்து வாழ வேண்டும். சாதாரணமாக ஒரு ஆணுடைய நட்பு ஒரு எல்லை வரைக்குமே இருக்கும். அதே போல் கணவன் மனைவி என்ற நட்பு வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து இருக்கும். இந்த தொடர்ந்து அன்போடு ஆதரவோடு இருந்தால் நம்ம சந்தோஷமாக இனிமையாக இருக்கலாம். இதுக்கு நம்ம வாழ்த்தி கொண்டே இருக்கணும். உதாரணமாக உங்களிடம் பேசுவதற்கு எனக்கு சுதந்திரம் கொடுத்த என் கணவரை வாழ்த்தி கொண்டிருக்கிறேன். அது என் கணவரை, என் மக்களை, எல்லோரின் குடும்பத்தையும் வாழ்த்தி கொண்டே இருக்கிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வாழ்க வளமுடன் என்று நிறைவு செய்து கொள்கிறேன்.